அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்லாஹ்விட உதவியை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் அல்லாஹ்வின் மன்னிப்பை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து தீர்வு தேடிக்கொண்டு இருக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு திக்ரை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த திக்ருடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திக்ருன்னு என்று உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஓதி பாருங்கள். நம்ம எவ்வளோ பெரிய தேவையை நினச்சாலும் அல்லாஹ் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான். இந்த ஒரு திக்ரை 2 முறையாக ஓதலாம். ஒரே அமர்விலேயே நம்ம உட்காந்து ஓதி முடிக்கலாம். இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க காலையில் இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுட்டு அன்றைக்கி நாள் முழுக்க நம்ம வேலை செய்கிறப்பையாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் எவ்வளோ வேணாலும் நம்ம ஓதி முடிக்கலாம். எண்ணிக்கை இல்லாமல் நம்ம கொஞ்சமாக ஓதினாலும் சரி, அது பெருசாக ஓதினாலும் மனசில் நீயத்தை வச்சு அதை தொடர்ந்து நம்ம ஓதிக்கிட்டே வரலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி செஞ்சால் அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம தேவைகளை, நம்ம சோதனைகள்லேருந்து அல்லாஹ் நம்மளை வெளியாக்குவான். இன்ஷா அல்லாஹ் அது என்ன திக்ருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அல்லாஹுடைய திருப்பெயர் தான் நம்ம 2 பேரே பார்க்க போகிறோம். அர் ரஹ்மான், அர் ரஹீம். அல்லாஹுடைய இந்த 2 பேரோட சேர்த்து வரக்கூடிய இந்த திக்ரு தான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அல்லாஹும் ரஹம்னி யா ரஹமர் ராஹிமீன். இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு அல்லாஹுடைய இந்த ஒரு திக்ருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அல்லாஹ் அளவற்ற கருணையாளனே, என் மீது கருணை காட்டுவாயாக. அல்லாஹ் நம்ம மேலே கருணை காட்டிட்டா நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் நீக்கிடுவான். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். இது ஓதுறப்ப நம்ம முழு நம்பிக்கை வச்சு ஓதணும். எல்லா பிரச்சனைகள் இருக்கும், எல்லா தேவைகள் இருக்கும், அல்லாஹ் தான் போதுமானவனாக இருக்கான். அவன்கிட்ட கையேந்தி மடியேந்தி கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம துவாவை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் முஹ்மினான முஸ்லிமான அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.